டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய சினிமா கேரியரின் உச்சத்திலிருந்து மக்களுக்காக அரசியலுக்கு வந்திருக்கிறார். மிச்சமுள்ள மீதி வாழ்க்கையிலும் அரசியலில் உச்சத்தை அடைந்து ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று நோக்கத்தில் வந்திருக்கிறார். ஆட்சியை பிடிப்பது மாத்திரமல்ல, மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நோக்கத்தில் மக்களுக்காக வந்திருக்கிறார். உச்சத்திலிருந்து மிச்சமுள்ள எஞ்சிய வாழ்க்கையில் மீண்டும் உச்சத்தில் சென்றடைய வந்திருக்கும் விஜய் அவர்களுக்கு என்னுடைய கேள்வி மிகவும் எளிதானது. உச்சம்தான் வேண்டுமென்றால் மக்கள் நிச்சயமாக சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. விஜயின் வாயிலாக விஜயை எடுத்துக்காட்டாய் வைத்துக்கொண்டு மற்ற தலைவர்களுக்கும் நான் சொல்ல விரும்புவது, மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்றால் உச்சம் வேண்டும் என்ற சிந்தனை இருக்கவே கூடாது. மக்களுக்காக தங்களை தாழ்த்தி பெருமை எல்லாவற்றையும் வெறுத்து பொறுமையோடு மக்களை சென்றடைந்து மக்களுக்குரியவர்களை கண்டறிந்து செயலாற்றுகிற தலைவர்கள்தான் தமிழ்நாட்டிற்கு தேவை. இருக்கின்ற தலைவர்கள் அவ்வாறு மாற வேண்டும். இளைஞர்கள் இதை சிந்தித்து தாங்களும் புதுமை தலைவர்களாய் உருவாகும் பொழுது உண்மையை உடையவர்களாய் செயல்பட வேண்டும். பெருந்தலைவர் காமராஜர் போன்ற பல தலைவர்களை நம்முடைய தமிழ்மண் இன்றளவும் நினைவு கூறுவதற்கு முக்கிய காரணம் அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை, வாழ்ந்த வாழ்க்கையை நினைவு கூர்ந்து இன்றளவும் நாம் அவர்களை பெருமைப்படுத்துகிறோம். சிந்திப்போம். சிலைகள் மாத்திரமல்ல, மணிமண்டபங்கள் மாத்திரமல்ல, அவர்கள் சொல்வதையும் கேட்டு செயலாற்றவில்லை என்றால் சிலை வைப்பதும் வீண், மணிமண்டபத்திற்காக செலவிடப்பட்ட பணமும் தேவையற்றது. சிந்தித்து முன்னெடுப்போம்.